எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். இது உலகத்திற்கான நற்செய்தி. பாவமே அது பொல்லாவிஷமே, அது உன்னை நாசமாய் போக செய்வதும் தீநரகினில் வேகச் செய்யுமே, எந்த காலமும் போகச் செய்வதும் தீநரகினில் வேகச் செய்யுமே, எந்த காலமும் வாருமே, இயேசு பாதம் சேருமே, பாரில் பாவம் தீருமே. நாங்கள் சிறுவயதில் திருப்பிரசங்கத்திற்கு போகும் பொழுது அடிக்கடி பாடுகிறதான ஒரு பாடல். ஒருவேளை அந்த நாட்களிலே இதனுடைய உண்மையான கருத்து ஒருவேளை நான் அறியாமல் இருக்கலாம். ஆனாலும் இந்த பாவத்திற்கான அழுத்தத்தை உணர்ந்த பொழுது இந்த பாடல் எனக்கு மிகுந்த கவனத்துக்குரியதான ஒரு பாடலாக மாறியது. இன்றைக்கு உலகத்திற்கான நற்செய்தியில் பாவத்தினுடைய விளைவுகளை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். ஒருவேளை பாவம் என்றால் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் இந்த பாவத்தை செய்கிறார்கள் என்று உங்களுடைய மனதை நீங்கள் சாந்தப்படுத்தி கொள்ள வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் 2 கேள்விகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய மனச்சாட்சியினுடைய உணர்வை சோதித்து பார்ப்பதற்கு 2 கேள்விகள். ஒன்று, நீங்கள் பாவம் செய்யும் போது வெட்கப்படுகிறீர்களா? ஆர் யூ ashamed while sinning? பாவம் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத அல்லது உங்களுடைய மனச்சாட்சிக்கே எதிரடையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு வெட்கம் வருகிறதா? 2வது கேள்வி, பாவத்தின் பாரத்தை உணர்கிறீர்களா? Do you know the weight of the sin in your life? அப்போ தொடர்ந்து பாவத்தில் வாழ்பவர்கள் இந்த பாவத்தினுடைய பாரத்தை உணர மாட்டார்கள். ஆனால் இந்த பாவத்தினுடைய பயங்கரத்தை உணர்ந்தவர்கள் ஒரு சிறிய பாவமானாலும் அது அவர்களுடைய மனதில் மிகுந்த அழுத்தத்தை கொண்டு வரும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். பாவத்திற்கான 7 விளைவுகளை சங்கீதம் 51 உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். சங்கீதம் 51 சங்கீத புத்தகத்தில் உள்ள 6 மனம் திரும்புதலின் சங்கீதங்களில் ஒன்று. இந்த 51ஆம் சங்கீதம் ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறபடி தாவீதினுடைய முழுமையான மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு சங்கீதம். அவர் கூறுகிறார், முதலாவது, பாவம் ஆத்துமாவை கரைப்படுத்துகிறது, என் அக்கிரமத்தை முற்றிலும் கழுவி என் பாவத்தை நீக்கி சுத்திகரியும் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 51:2 கூறுகிறார். பாவம் முதலாவது நம்முடைய ஆத்துமாவை கரைப்படுத்துகிறது. தொடர்ந்து பாவம் மனதை ஆக்கிரமிக்கிறது. நம்முடைய மனதை முழுவதுமாக அது ஆக்கிரமிக்கிறது. ஒரு சிறிய பாவமாக இருந்தாலும் சரி, பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, அது மனதை முழுவதுமாக சேச்சுரேட் பண்ணுகிறது, அது ஆக்கிரமிப்பு செய்கிறது. சங்கீதக்காரன் சொல்றாரு 51:3, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, பாவம் வாசற்படியில் படுத்திருக்கிறது, உங்களை அது ஆக்கிரமிப்பு செய்கிறது. 3வதாக, பாவம் மனச்சாட்சியை குத்துகிறது. தேவரீர் உமக்கே விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று சங்கீதம் 51:4 வாசிக்கிறோம். அப்போ மனச்சாட்சியிலே குத்துண்டவர்கள் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறவில்லை என்றால் நீங்கள் உங்களை சோதித்து பார்க்க வேண்டும். 4வதாக, பாவம் இருதயத்தை துயரப்படுத்துகிறது. நான் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கேட்கும்படி செய்யும் என்று 51:8 வாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த மகிழ்ச்சியின்மை, சந்தோஷமின்மை
பாவத்தினுடைய விளைவுகள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, பாவம் சரீரத்தையும் பாதிக்கிறது. ஏராளமான இந்த உண்மைகள் இன்றைக்கும் இந்த வலைதளங்களில் வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு சரீர நோய்கள் என்று பட்டியலிட்டு நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பாவம் சரீரத்தை பாதிக்கிறது. சங்கீதக்காரன் சொல்றார் 51:8, நீர் நொறுக்கிய எலும்புகள். ஆறாவதாக, பாவம் வாழ்க்கையையே கசப்பாக்குகிறது. உமது சந்நிதியிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். தேவனுடைய சமூகத்திலிருந்து துரத்தி விடப்படுகிறோம். மகிழ்ச்சியின்மையும் சந்தோஷமின்மையும் வருகிறதுனாலே நாம் தேவனை விட்டு தூரப்படுத்தப்படுகிறோம். பாவம் வாழ்க்கையை கசப்பாக்குகிறது. ஏழாவதாக, பாவம் உதடுகளின் ஸ்தோத்திரத்தை பறிக்கிறது. 51:14, அப்பொழுது என் நாவு உமது நீதியை மகிழ்ச்சியோடு பாடும். ஆகவே இந்த பாவத்தினுடைய விளைவுகளை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆத்துமாவை கரைப்படுத்துகிறது, மனதை ஆக்கிரமிப்பு செய்கிறது, மனச்சாட்சியை குத்துகிறது, இருதயத்தை துயரப்படுத்துகிறது, சரீரத்தை பாதிக்கிறது, வாழ்க்கையை கசப்பாக்குகிறது, ஸ்தோத்திரத்தை பறிக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய தீர்மானம் என்ன? ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் செய்து அதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். சங்கீதம் 51:4, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக சொல்ல வேண்டிய அறிக்கை. தொடர்ந்து, நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை இடுகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களா? 2 விஷயங்கள் இன்றைக்கு உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். முதலாவது, உங்கள் வாழ்க்கையில் நான் ஒரு பாவி. 2வது, நீர் பாவத்தை மன்னிக்கிறவர். இந்த 2 காரியங்கள் உங்களுடைய மனதை தொட்டால் போதும், நீங்கள் ரட்சிப்புக்கு சமீபமாய் இருக்கிறீர்கள். தேவரீர் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதேயும், உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். இதெல்லாம் தாவீதினுடைய அறிக்கையினுடைய பின்பகுதிகள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய உதடுகளை ஆண்டவர் திறந்தருள வேண்டுமானால், உங்களுடைய வாய் அவருடைய புகழை பாட வேண்டுமானால், இன்றைக்கே இந்த இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். பாவ மன்னிப்பை பெறுங்கள். உலகத்தில் இதைவிட பெரிய செல்வம் உலகத்தில் என்றும் இல்லை. ஐ ஆம் a saved believer என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இதைவிட ஒரு மேலான பாக்கியம், இதைவிட ஒரு மேலான ஸ்லாக்கியம், இதைவிட மேலான ஒரு செல்வம் உலகத்தில் எதுவுமே இல்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.